ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதம் பிறந்துருச்சு. சரி, வீட்டில் ஆடி மாதம் எப்போவுமே வருஷம் வருஷம் சாமி கும்பிட்றது, சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்றதுனால இந்த வருஷமும் ஆடி வெள்ளியில் வெள்ளியிலே சாமி கும்பிடலான்னு கும்பிட்டாச்சு. என்னடா அது 2வது வெள்ளியே முடிய போகுது, இப்போ தான் வீடியோ வெளியாக போகுதேன்னு நினச்சி, என்ன டைமே இல்லை வீடியோ போடுறதுக்கு. அதனால் இப்போ தான் மெதுவாக வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி போட்டு விடலான்ட்டு போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு குலதெய்வம் அப்படியே பிள்ளையாரை முன்னாடி வச்சு, அவங்களுக்கு பின்னாடி குலதெய்வம் மகாலட்சுமி அம்மா, அப்படியே கலச செம்பில் மகாலட்சுமி அம்மா மாவிலையோட பச்சரிசி, அவங்களுக்கு என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தோடையும் அவங்களுக்கான அலங்காரத்தோடு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சிறப்பு பூஜை இன்றைக்கி. அதில் முன்னாடி கலசத்துக்கு முன்னாடி மகாலட்சுமி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையார், எப்போவுமே அது எத்தனை பிள்ளையார் இருந்தாலும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் அன்றைக்கி பிடிச்சி வச்சிடுறது. அப்படியே அந்த பக்கம் அன்னபூரணி தாய்க்கு ஒரு வழியில் அவங்களுக்கும் பச்சரிசி நிரப்பி வச்சு அவங்களையும் எப்போவும் சாப்பாடு குறையாமல் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அதில் ஏற்றி அவங்கள உட்கார வச்சாச்சு. இந்த பக்கம் எங்கள் அப்பன் சிவன் அப்படி ஒய்யாரமாக உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் அம்மாவுக்கு எடுத்து வச்சுருக்கிற புடவை, அவங்களுக்காக வச்சுருக்கிற சீரு எல்லாம் ஜாமானெல்லாம், இது தட்டில் இருக்க பூவெல்லாம் மகாலட்சுமிக்கு சாமி கும்பிட்டுட்டு லக்ஷ்மி பூஜை பண்ணிடுறதுக்காக வச்சுருக்கிறது. இது அம்மாவுக்கு எடுத்து வச்ச நெய்வேத்திய பிரசாதம். இன்றைக்கி அப்படியே தூக்கு நிறைய ஆடி கூழ் காய்ச்சி வச்சாச்சு. இந்த பக்கம் வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு எல்லாம் அப்படியே எடுத்து வச்சு, ரொம்ப வைக்க அதில் இடம் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா ஐட்டத்தையும் கீழேயே வச்சாச்சு. இன்றைக்கி இதெல்லாம் மஞ்சள் அரிசியெல்லாம் நலுங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கையில் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக அது ஒரே இதில் எடுத்து வச்சாச்சு. பன்னீர் சம்பளம் சந்தன குங்குமம் பூவெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி பிரசாதத்துக்கு வடை அப்படி முறுன்னு, அது நம்ம வீட்டில் செய்கிற வடைங்கிறதுனால எல்லாம் ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் வரும்லாம் இல்லை, வந்துருச்சு அவ்வளோதான். அப்படி செஞ்சு தூக்கி வச்சாச்சு டேபிளில். அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் சட்டியில் இட்லி, இதில் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இது கவுனி அரிசியில் பொங்கல் மாதிரி செஞ்சுட்டு நெய் போட்டு அப்படி இறக்கி வச்சுருந்தேன். இது தனியாகவே அம்மாவுக்கு எப்போ வருஷம் வருஷம் வைக்கிறதுக்கு பொங்கல் பானையில் வச்சு இறக்கி வச்சாச்சு, ஊரி பானையில். இன்றைக்கி கொஞ்சம் அரிசியை கூட போட்டுட்டேன்னா அது நிறைய வந்துருச்சு, கிண்ட முடியாததுனால. நெய் இதனாலையும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதுவாக இருக்குது வித்தியாசமாக. இது கூழ் ஒரு இது கரைச்சி அப்படியே வச்சாச்சு சட்டியோடு. நல்லா மாங்காய், மிளகா வத்தை, மோர் மிளகா வத்தையெல்லாம் வறுத்து நுணுக்கி போட்டிருக்கு. இது இந்த பக்கம் வெண்பொங்கல், இதில் புளி சாதம் தாளித்து அப்படியே இதில் கிண்டி வச்சுருக்கோம் பாதிக்கு மேலே. இந்த பக்கம் தேங்காய் சட்னி. இவ்வளோ தான் இன்றைக்கி பூஜைக்கு. இந்த பக்கம் இருக்கலாம் பழம், ஆப்பிள்லாம் சாமிக்கு எடுத்து வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வச்சாச்சு. நம்மளோட ஆடி பூஜைக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ணியிருக்கு.